மணிப்பூர்ல கூட பாத்தீங்கன்னா யாரு வந்து டாமினண்டா இருந்தாங்களோ அவங்களோட தான் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ டாமினண்டா மெய்தேஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பவர் கொடுக்கும். அவங்க தான் அந்த பவரை கண்ட்ரோல் வென் பவர் கேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நான் ஏன் பண்ணக்கூடாது? ஏன் டெல்லியில இருந்து மட்டும் அங்க ஏன்னா டெல்லியில இருந்து சின்சியரா ஜேர்னலிசம், அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டிக் ஹவுசஸ், கார்பரேட் ஹவுசஸ் சின்சியரா ஜேர்னலிசம் பண்ணிருந்தாங்கன்னா இப்போ எங்க இந்த இந்தியா வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன் வந்து இருக்காது. அவ்வளோ கில்லிங்ஸ், இந்த ஆனர் காஸ்ட் கில்லிங்ஸ், இன்டர் காஸ்ட் லவ் வச்சு நடந்துட்டு இருக்கு. ஒரு குழுவா தானே இருக்காங்க, ஒரு குரூப்பா தானே, ஒரு ஜாதி குழுவா தானே இருக்காங்க. அந்த மாதிரி தான் மணிப்பூரம். நீங்க வந்து இத அவ்வளோ எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும்னு இல்ல. இந்தியால வந்து டிஃபரன்சஸ், பெண்களை இன்ஃபால்குள்ள ரேப் பண்றாங்க, உங்க முன்னாடி ஒருத்தவங்களை வந்து இழுத்துட்டு வந்து கொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணாம விட்டீங்க? எப்படி வந்து இதுல கவர்மெண்டோட ரோலை நீங்க ரிப்போர்ட் பண்ணாம விட்டீங்க? விக்டிம்ஸோட ஜாதியை பார்த்து தான் பேசுவாங்க. விக்டிம்ஸ் வந்து சில லோவர்ட் ஆப்ரஸ்ட் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட், இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ்ல இருந்து இருக்கிற ஆர் ஷெட்யூல் ட்ரைப் இந்த கேஸ் இருக்கிற விக்டிம்ஸா இருந்தாங்கன்னா அதை பத்தி பேச மாட்டாங்க. அது won't be important. ஏன்னா இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். 2023 மே மாதம் முதல் கிட்டத்தட்ட 21 மாதங்களா மணிப்பூர் மாநிலத்துல ஒரு அமைதியான சூழலே இல்லை. பெரும்பான்மையான இந்து சமூகமான மெய்தேய் சமூகத்தினரை பட்டியல் பழங்குடியினரா அறிவிப்பு தொடர்பா அம்மாநில உயர்நீதிமன்றம் ஒரு பிறப்பித்த உத்தரவு தொடர்ந்து அங்க ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பா எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி முதல்வர் பிரேன் சிங் பதவி விலகினார். அதை அடுத்து இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல களத்துல இருந்து செய்திகளை ஆவணப்படுத்தி வரும் சுயாதீன பத்திரிகையாளர் வழக்கறிஞர் கிரீஷ்மா குத்தார் இப்ப நம்மோடு தொடர்புல இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கிரீஷ்மா. வணக்கம். வணக்கம் கார்த்திகா. சோ நீங்க தொடர்ந்து அங்க களத்துல 1.5 வருஷமா அங்க நிறைய செய்திகள் அங்க இருந்து வழங்கிட்டு இருக்கீங்க. முதல் கேள்வியா நான் எது தொடங்கணும் அப்படின்னு பாக்குறேன்னா, மணிப்பூர்ல இதுவரை 11 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிகபட்சமா 1969ல தொடங்கி 2 வருஷம் எல்லாம் அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இந்த தலைப்பை எடுத்து பேசணும்னு சொல்லி நான் நிறைய நாளா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மே 3ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல இருக்கிற ரீஜனல் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், நேஷனல் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், எல்லாரும் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த இஷ்யூவை எடுத்து பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச். இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பிரசிடென்ட் ரூல நீங்க வந்திருக்கு பாருங்க, அது எதனால வந்துருச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து மே 1st 2nd வீக்ல இருந்தே வந்து இங்க இருக்கிற மக்கள் இதை கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரிடாமினன்ட்லி இங்க இருக்கிற குக்கீஸோ மக்கள்னு சொல்றோம்ல, ட்ரைபல் மக்கள் வந்து இது நீங்க எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் மேல எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கவே இல்லை. ஏன்னா இந்த சிச்சுவேஷனை ஏற்படுத்தினதே அவங்கதான் அப்படின்னு அவங்க அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இப்போ ஒரு மாநிலத்துல கலவரம் நடக்குது, வயலன்ஸ் நடக்குது, அப்போ நீங்க பிரசிடென்ட் ரூல் போடாம இப்போ போடுறதுல என்ன நியாயம்? நீங்க வந்து எங்களுக்கு எப்போ உதவி தேவையோ அப்போ நீங்க செய்யாம இப்போ செய்யறீங்களே அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்கு. இது அந்த மக்களே வந்து முன் வைக்கிறாங்க. ஆனாலும் சரி, ஓகே, இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிய போகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல் வந்திருக்கு. இதனால மேபி எங்களுக்கு வந்து எங்களோட அரசியல் டிமாண்ட்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸெப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு மேபி பெட்டரா இருக்கலாம்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதனால என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் வந்து எந்த ஒரு பார்வையில பாக்கணும்னு இருக்குல்ல. மாற்றம் வந்து சரி, சிஎம் வந்து தூக்கிட்டாங்க, ஓகேவா, சிஎம் வந்து ரிசைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த வயலன்ஸ்ல வந்து சிஎமோட பங்கு இருக்குல்ல, அது வந்து இவர் தான் வந்து தூண்டி விட்டாருன்னு ஒரு
கோரிக்கை மட்டும் இல்ல, நான் என் ரிப்போர்ட்டாஜ்ல வந்து அதுதான் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த வயலன்ஸ் வந்து மேத்தை குக்கி வயலன்ஸே இல்ல, இது அந்த வாரே இல்ல. இது வந்து ஆக்சுவலி இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரு வயலன்ஸ். அப்படிதான் நானே இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் வாட்? விச் மீன்ஸ் பிரேனோட ரோல் இதுல வந்து சென்ட்ரல் ரோல். ஸோ அவர் ரிசைன் பண்ண உடனே அவர் வந்து இந்த வயலன்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு அவரை வந்து நீங்க அக்கௌண்டபிளா நீங்க வந்து ஹோல்ட் பண்ண போறீங்களா இல்லையா, அந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் இல்ல. இப்ப வந்து இந்த சிச்சுவேஷன்ல யாருக்கு வந்து மாற்றம், யார் வந்து மாற்றம் எதிர்பார்ப்பாங்க? இந்த வயலன்ஸ்ல வந்து டிஸ்பிளேஸ்டுன்னு இருக்காங்கல்ல, க்ளோஸ் டு 70,000 மக்கள். அவங்களோட வாழ்க்கையில என்ன மாறி இருக்கு? அவங்களோட ரிலீஃப் கேம்ப்ஸ்ல சுத்தமான குடிநீர் கூட இல்ல, சுத்தமான குடிக்கிற தண்ணியும் இல்ல. நான் ஐ மீன் பாஸ்ட் ஒரு 1 வீக்கா கேம்ப்ஸ்குள்ள 1.5 வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன். அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது சேஞ்சஸ் வருதா, வருமா தெரியலையே. ஏன்னா தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு வந்து சுத்தமான தண்ணி இல்ல, சாப்பாடுக்கு எதுவுமே கரெக்டா இல்ல. அவங்களோட பசங்க வந்து ஸ்கூல்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி வேற மாநிலத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட நிறைய இந்த இம்பால்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிற சின்ன 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 சின்னனா 18-19 இயர் ஓல்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அரம்பை தெங்கோல் இந்த மாதிரி குரூப்ஸ்ல போய் சேர்றாங்க. சோ அவங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம் நீங்க எடுத்துட்டு வர போறீங்க, அது எனக்கு இன்னுமே தெரியல. கவர்னர் வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணும்னு சொல்றாங்க, பீஸ் நாங்க எடுத்துட்டு வருவோம், நார்மல்சி வரணும்னு சொல்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி மாற்றத்தை எடுத்துட்டு வர போறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க அதானே பண்ணணும். இல்ல, இவங்க வந்து சரி நாங்க வந்து பிஜேபிக்கு இந்த இந்த சிஎம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. தேட முடியலன்னு சொன்னாங்க. பிரசிடென்ட் ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து நீங்க இப்போ இந்த வேலிக்கு இந்த இம்பால்குள்ள வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய துப்பாக்கி, நிறைய வெப்பன்ஸ், அம்யூனிஷன் எல்லாத்தையும் வந்து திருடிட்டு போனாங்கன்னு வந்து ஒரு அது கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் திருடிட்டு யாரும் போல, அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அந்த வெப்பன்ஸ் நாங்க வந்து வாபஸ் வாங்க போறோம்னு சொல்லி இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா மணிப்பூர்ல வந்து துப்பாக்கி, குண்டு இதெல்லாம் புதுசு இல்ல. இது வந்து பல வருஷமாக இந்த இந்தியா வர முன்னாடியே வந்து இருந்த ஒரு ஒரு பேசிக் எலிமெண்ட் இங்க இருக்கிற, அது துப்பாக்கியா இருக்கட்டும், வெப்பன்ஸா, அம்யூனிஷனா இருக்கட்டும். சோ இந்த லூட்டட், திருடப்பட்ட வெப்பன்ஸை தாண்டி வாங்கின வெப்பன்ஸ் இருக்கு, இல்லீகல் வெப்பன்ஸ் இருக்கு. சோ இந்த ப்ராப் நீங்க வந்து அவங்க எல்லாம் நீங்க உங்களுக்கு வாபஸ் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சத போதா? சோ அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி கூட இந்த அரம்பை தெங்கோலுன்னு ஒரு குரூப்ல இருந்து ஒரு 20 பேரை அரெஸ்ட் பண்ண மாதிரி போயிட்டு, அதுக்கப்புறம் எங்க ஃபுல் ரெசிடென்ஸ் ரூல்ல இங்க வந்து ஒரு ஏரியால வந்து டயர் எல்லாம் வந்து கொளுத்தி போட்டாங்க, காரை கொளுத்தி போட்டாங்க. பிரசிடென்ட் ரூல்ல இப்படி நடந்தது. சோ அதுக்கப்புறம் அந்த 20 பேரை அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அரெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. கவர்னர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அவர் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காரு, நீங்க 7 நாள்ல வந்து இப்படி திருடிட்டு போன வெப்பன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும், இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாம் நீங்க எங்களுக்கே ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நான் வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்பேன். அது எவ்வளவு வந்து நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்களோட கோரிக்கைகள், குக்கீஸோ மக்களோட, ட்ரைபல் மக்களோட கோரிக்கைகள், எங்களுக்கு வந்து செப்பரேட்டா நீங்க யூடி கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி எதுவுமே இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா இங்க வந்து அவங்க எல்லாம் டெரரிஸ்ட், அவங்க எல்லாம் ரெஃப்யூஜிஸ், அவங்க எல்லாம் நாட்டை விட்டு திருப்ப யூனோ லைக் பர்மாக்கு அனுப்புங்க அப்படின்னு இங்க இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. சோ மாற்றம்னு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே அவ்வளவு தெரியல. ஏன்னா ஒரு 1.5 வருஷமா இதுதான் போயிட்டு இருக்கு. பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஒரு ஆன்டி ட்ரைபல் ஆட்டிடியூட்ல தான் இருக்கு இந்த கவர்மெண்ட். மீனிங் நான் வந்து இந்த மெய்தே கவர்மெண்ட் சொல்றேன். இதை தாண்டி தெரியல. இட்ஸ் ஸ்டில் டூ சூன். சோ இனிமேதான் வந்து என்ன நடக்கும்னு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மணிப்பூர் பிரச்சனை அப்படிங்கிறது வெறும் இந்த 2 இனக்குழுக்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை அப்படிங்கறதாக மட்டும்தான் பார்க்கப்படுது. நான் அப்படிதான் ப்ரொஜெக்டும் பண்ணப்படுது. பட் உண்மையாவே அதை அப்படி சுருக்கி விட முடியாது இல்ல.
ஆக்சுவலி இதோட ஹிஸ்டரி எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது? நீங்க அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? இல்ல, மணிப்பூரை வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்க்கலாம். ஆனா அது வந்து நீங்க மத்த ஏரியாஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணலாம். மணிப்பூர்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டாமினன்டான ஒரு குரூப் இருக்கு, இந்த மெய்தேயின்னு சொல்றாங்க. வந்து அவங்கதான் இந்த இம்பால் வேலின்னு இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒரு கிங்டம் இருந்திருக்கு. அந்த கிங்டமோட கண்ட்ரோல் வந்து இந்த ஏரியா தான். ஹில்ஸோட கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு இல்ல. அவங்க ட்ரைபல்ஸ வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணதே இல்ல. இங்க இருக்கிற ட்ரைப்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணது இல்ல. ஆனா அது எப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் வருதோ, அதுக்கப்புறம் எப்போ இவங்களுக்கு ஸ்டேட்ஹுட் வருதோ 1972 அப்புறம், அதுக்கப்புறம் ஜெனரலி எங்க பார்த்தாலும் யார் வந்து ஃபியூடல்ஸ், யார் வந்து டாமினன்ட், யார் வந்து ஃபியூடல் டாமினன்ட் காஸ்ட், யார் வந்து இந்த கவர்மெண்டோட சிங்கார். இந்தியால வந்து நீங்க பொதுவாவே ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டை பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் ஆல்வேஸ் பின் பீப்புள் ஹூ ஹவ் பின் பிரிவிலேஜ் காஸ்ட். அது அப்பர் காஸ்ட், டாமினன்ட் காஸ்ட், என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். சோ பவர் வந்து அவங்களோட தான் இருந்திருக்கு ஃப்ரம் தென் டில் நவ். அது ஃப்ரம் இந்தியா டு தமிழ்நாடு டு எவ்ரிவேர். சோ நீங்க வந்து நாங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படி இப்படி எல்லாம் பேசலாம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பவர் இஸ் கண்ட்ரோல்ட் பை த ஆல்ரெடி பவர்ஃபுல். கரெக்டா? சோ ஈவன் இன் த நார்த் ஈஸ்ட், மணிப்பூர்ல கூட பாத்தீங்கன்னா யாரு வந்து டாமினண்டா இருந்தாங்களோ அவங்களோட தான் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ டாமினண்டா மெய்தேஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பவர் கொடுக்கும். அவங்க தான் அந்த பவரை கண்ட்ரோல். வென் பவர் கேம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், தே டுக் இட். அவங்களோட கண்ட்ரோல்குள்ள போச்சு. அங்க இருந்து அவங்க தான் வந்து இது வந்து எங்க ஏரியா, மணிப்பூர் வந்து எங்க கிங்டம். இப்ப கூட அவங்களோட வந்து ஒரு பார்வை, ஒரு மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. சோ அந்த ஒரு ஆன்டி ட்ரைபல் ஆட்டிடியூடுன்னு பாக்குறீங்க இல்லையா? ஏன்னா இங்க வந்து இங்க மணிப்பூர்ல வந்து லேண்ட் லாஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து லேண்ட் வாங்க முடியாது. ஒன்லி ட்ரைபல்ஸ் கேன் கண்ட்ரோல், ஹோல்ட் தேர் ஓன் லேண்ட். சோ அதனாலயும் இந்த எஸ்டி டிமாண்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து அவங்களே அப்பர் காஸ்ட்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அப்பர் காஸ்ட்னு சொல்றாங்க, சில பேர் வந்து ஓபிசில இருக்காங்க, எஸ்சில இருக்காங்க, இடபிள்யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு 2 வாட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் போயிருக்கு, உங்களுக்கு வந்து எஸ்டி டிமாண்ட் குள்ள வருதுக்கு விருப்பம் இருக்கு. அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வி ஆர் டாமினன்ட் அப்படின்னு அவங்களே வந்து ஒபிஷியலா ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. ஆனா அவங்க எப்படி சடனா வந்து இல்ல நான் எங்களுக்கு எஸ்டி கொடுங்கன்னு கேட்க முடியும்? இட்ஸ் அ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஸ்டண்ட். ஓகேவா? பிரேன் சிங் வந்து இங்க இருக்கிற பிரசன்ட் ரிசைன்ட் சிஎம், அவரே வந்து இதை ஃபண்ட் பண்ணியிருக்காரு டு அன் எக்ஸ்டென்ட். மத்தவங்க கூட இந்த மெய்தேய் கம்யூனிட்டில இருந்து அதை ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதை வச்சு அதுல இருந்து உங்களுக்கு தெரியுது இல்ல, ஒன்லி திங் தட் ட்ரைபல்ஸ் ஹேவ் இஸ் ரிசர்வேஷன் இன் த ஸ்டேட். ரெப்ரசன்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் இஸ் ஃபார் ரெப்ரசன்டேஷன். இப்போ அந்த ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நாட். இங்க இருக்கிற நீங்க மினிஸ்ட்ரிஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் மெய்தேய் கண்ட்ரோல். சோ இப்போ வந்து நீங்க உங்களுக்கு இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ மெய்தேஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஸ்டேட்ல இருக்கலாம் ஆனா சென்டர்ல இல்ல. அது கூட தப்பு தானே? ஏன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி ரிசர்வேஷன் நீங்க செப்பரேட்டா எடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஹையர் தென் ஓபிசி. OBCs have more reservation than SCs and STs put together, or even separately if you have to see, right? So இவங்களுக்கு already OBC இருக்கு. If the point is representational nationally, they already have reservation as OBC and SC. So stateல வந்து அவங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வயலன்ஸ் வந்து எதுக்காக வந்துருச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, they want to control everything. அவங்களுக்கு எஸ்டி கூட தேவை. they want to control the land. In addition, ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. they are scared of that. இப்ப டீலிமிட்டேஷன் இல்லைன்னா வந்து சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா what will happen to them? இதெல்லாம் வந்து ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இருக்கிற இன்செக்யூரிட்டி. அந்த இன்செக்யூரிட்டியை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற சிஎம் வந்து யூசிங் தியர் ட்ரெடிஷனல் பவர், தியர் ரெகுலர் பவர், 2 கம்யூனிட்டிஸையும் தூண்டி வச்சு இவங்க வந்து அவுட் சைடர்ஸ், இவங்க வந்து ரெஃப்யூஜிஸ், இவங்க வந்து பர்மீஸ் எப்படின்னு பேசி இந்த மாதிரி ஒரு ஜெனோபோபிக்கான லாங்குவேஜை யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுதான் இதோட ஹிஸ்டரி. இப்ப 2 இனக்குழுக்குள்ள இடையே ஒரு சுமூகமான உறவு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையா? இப்ப நீங்க மக்களோட இன்டராக்ட் பண்ண வரையிலும் எப்பவுமே அந்த ஒரு என்மிட்டியோட தான் இருக்காங்களா, இல்ல அங்க அந்த ஹார்மனின்ற ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வந்து நீங்க ரோட்ல வந்து இழுத்துட்டு வந்து எங்களை கொன்னு இருக்கீங்க, ரேப் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு வந்து இப்படி 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 எல்லாம் நடக்கணும்,
அப்படின்னு பேசும்போது நீங்க ஃபர்ஸ்ட் திங் ஹஸ் டு பி ஜஸ்டிஸ். எனிமிட்டின்னு இருக்கிறது வந்து அது மக்களுக்கு வந்து அது ஸ்டேட்க்கு அகேன்ஸ்டா இருக்கலாம், ஒரு இனத்துக்கு அகேன்ஸ்டா அது எப்படி இருக்குன்னு எங்களால இன்னுமே சொல்ல முடியாது. ஏன்னா these people are living together. கரெக்டா? So we have to separate it. They might not hate Meiteis or Meiteis might not hate Kukis. பட் இப்போ மெய்தே வந்து குக்கிய பார்த்து நீ வந்து ரெஃப்யூஜின்னு சொன்னா அது எங்க இருந்து வந்திருக்கு? சோ அதை யார் மாத்த போறா? கவர்மெண்ட் அதை மாத்த போதா? குக்கி வந்து மெய்தைய பார்த்து நீ வந்து எனக்கு கொன்னு இருக்க, அதோட யார் வந்து தூண்டி விட்டது? சோ ஹவு டு யூ அட்ரஸ் தட்? இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாதான் பீஸ் வரும். பீஸ் அது என்ன என்ன மாதிரி பீஸ் வரும்னு ஐ டோன்ட் நோ வெதர் we can say. They have to decide what they want as peace. பட் ஜஸ்டிஸ் இல்லாம ஐ டோன்ட் நோ how peace will come. இந்த வன்முறை குழுக்கள் இல்ல ஆயுத குழுக்களை வந்துட்டும் முற்றிலுமா இது அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவும் இருக்காங்க? ஆயுத குழுக்கள் நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்து இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருக்காங்க. அதுல சில குரூப்ஸ் வந்து பேண்டா இருக்காங்க, சில குரூப்ஸ் வந்து கவர்மெண்டோட டாக்ஸ்ல இருக்காங்க, சில குரூப்ஸ் வந்து இந்த அரம்பை தெங்கோல் மெய்தே லுக்கூன் மாதிரி இருக்கிற குரூப். யாரு அவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னாலதான் கிரியேட் பண்ண குரூப். ஆனா அவங்க ஆயுதத்தோட சுத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, நாங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி எல்லாரையும் கொல்லுவோம் இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு சோஷியோ கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்கள நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? ஏன்னா அவங்கள நீங்க தொட போனா, நான் சொன்னேன்ல அரம்பை தெங்கலோட ஒரு 20 பேரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா இமீடியட்லி இந்த மீரா பைபீஸ், இங்க மெய்தே பெண்கள் வந்து ஒரு மீரா பைபீஸ்ன்னு போடுவாங்க, மதர்ஸ். அவங்க வந்து ஸ்ட்ரீட்ல வந்து அவங்கள நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா ஊரே நம்ம வந்து கொளுத்தி போடுவோம் அப்படியெல்லாம் பேசினாங்க. சோ யாரு வந்து இந்த, ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆயுதம் வந்து இங்க புதுசே இல்லை. ஏன்னா இது ஒரு இன்சர்ஜென்சி இருந்த ஒரு ஏரியாவே வச்சுக்கோங்க. சோ இன்சர்ஜென்சி இருந்த ஏரியா. இப்போ இருக்கிற கவர்னர் வந்து அதுதான் பேசிட்டு இருக்காரு. ஆயுதத்தோட இருக்கிறவங்க எல்லாம் ஆயுதத்தை வந்து வாபஸ் கொடுங்க, அது இல்லீகலா இருக்கட்டும் இல்லைன்னா திருடின ஆயுதமா இருக்கட்டும், நீங்க வாபஸ் கொடுங்க, நாங்க வந்து ஊரவே மாத்த போறோம், அது ஹில்லா இருக்கட்டும் வேலியா இருக்கட்டும், இத பண்ணணும் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அதை பண்ண முடியுமா? அதுக்கு வந்து சொசைட்டி எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்? ஏன்னா இப்ப கூட இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆயுதத்தை கொடுத்தா எங்களை யார் காப்பாத்துவாங்க? ஆனா காப்பாத்துறதுக்கு இவ்ளோ ட்ரூப்ஸ் இருக்கு, எங்க ஆர்மி போலீஸ் எல்லாரும் இருக்காங்களே, ஏன் வந்து அவங்கதான் உங்களை காப்பாத்த போறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்ல, அந்த மாதிரி ஒரு பேச்சு எங்க சொசைட்டிக்குள்ள இல்ல. சோ ஆயுதத்து இல்லாம ஐ மீன் இது we are living in a democracy. சோ இங்க வந்து நீங்க ஒரு என்கிட்ட ஆயுதத்தை கொடுங்க, இல்லைன்னா ஒரு மிலிட்டன்ட் இங்க இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸ் கிட்ட ஆயுதத்தை கொடுங்க. இட்ஸ் ஒன் அண்ட் த சேம் இன் த சென்ஸ் தட் ஆக்சுவலி இங்க இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸ வந்து லெஜிட்டிமைஸ் பண்றதே இந்த கவர்மெண்ட் தான். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வயலன்ஸ் கிரைசிஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்டதான் பேசிட்டு இருக்கு ஃபார் அ சொல்யூஷன். அவங்க கிட்டதான் நெகோசியேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் கிட்ட. அது ஏன்? இது ஒரு டெமோக்ராட்டிக் இதுதானே. சோ அவங்க வந்து 10 வருஷமா இருந்தாங்க. சோ அவங்கள வந்து அவங்களோட ஆபரேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. பட் ஐ ஃபீல் லைக் இந்தியன் கவர்மெண்டோட கூட இதுல ஒரு கேம் இருக்கு. யூனோ லைக் வாட் இஸ் தேர் ஒரு லைக் ஒரு 2 நாள் முன்னாடி நான் ஒரு லீடர் கிட்ட, ஒரு ட்ரைபல் கவுன்சிலோட லீடர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் கூட அப்படிதான் கேட்டாரு. அவர் வந்து அவரோட கருத்து என்னன்னா, நீங்க வந்து இப்போ இவ்வளவு மக்கள் அட்டாக் கேம் அண்டர் அட்டாக், இவ்வளவு மக்கள் வந்து அஃபெக்டடா இருக்காங்க, நீங்க வந்து எங்களோட ட்ரைபல் குரூப்ஸோட டாக்ஸ் பண்ணும்போது நீங்க ஆயுத குழுக்களோட நீங்க பேசுங்க. பட் shouldn't you call the MLA, shouldn't you call the community organizations, shouldn't you call the women? பெண்களை கூப்பிடக்கூடாதா? இல்லைன்னா நீங்க வந்து ரிலிஜியஸ் லீடர்ஸை கூப்பிடக்கூடாதா? ஏன் வந்து நீங்க அவங்க கிட்ட மட்டும் பேசுறீங்க, ஏன் எங்க கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? இது ஒரு கேள்வி which the central government has to answer. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க வந்து தமிழ்நாடுல இருந்து போயிட்டு அங்க ரிப்போர்ட் பண்றீங்க? மை ஆன்சர் இஸ் சிம்பிள், why shouldn't I? நான் ஏன் பண்ணக்கூடாது? ஏன் டெல்லியில இருந்து மட்டும் அங்க ஏன்னா டெல்லியில இருந்து சின்சியரா ஜேர்னலிசம், அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்டிக் ஹவுசஸ், கார்பரேட் ஹவுசஸ் சின்சியரா ஜேர்னலிசம் பண்ணிருந்தாங்கன்னா இப்போ எங்க இந்த இந்தியா வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குல்ல, அந்த சிச்சுவேஷன் வந்து இருக்காது. மேபி நாட்.
அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்பு ஆக்சுவலி என்னவா மேம் இருக்கு? அவங்களுக்கு எதுவும் ஹோப் எதுவும் இருக்கா? இல்ல அவங்களோட கோரிக்கைகள் என்னதான் அப்படின்றத முன்வைக்கிறாங்க? இல்ல, குக்கீஸோ சைட்ல இருந்து, ட்ரைபல் சைட்ல இருந்து அவங்க வந்து யூடி யூனியன் டெரிட்டரி கேக்குறாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட ஒப்பீனியன் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, இந்த இந்த கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பை மெய்தே. அவங்க வந்து எங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க, எங்களை அபியூஸ் பண்றாங்க, எங்களை இன்சல்ட் பண்றாங்க, எங்களை பார்த்தாலே ரெஃப்யூஜின்னு கூப்பிடுறாங்க, எங்களை பார்த்தா இல்லீகல் இமிகிரண்ட்னு சொல்றாங்க. சோ எங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு செப்பரேட்டா யூனியன் டெரிட்டரி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. மெய்தே சைட்ல வந்து அதெல்லாம் முடியாது, மணிப்பூர் வந்து மணிப்பூரா இருக்கணும், போலா இருக்கணும், நாங்க வந்து இத பிரிக்க மாட்டோம், இவங்க எல்லாம் வந்து இல்லீகல், நீங்க வந்து என்ஆர்சி பண்ணுங்க, சிஏ எடுத்துட்டு வாங்க, என்ஆர்சி நாட் சிஏ, என்ஆர்சி பண்ணுங்க. அது அந்த என்ஆர்சி பண்ணோம்னா இந்த வருஷத்துக்கு முன்னாடி வரவங்க எல்லாம் வந்து தேர் நாட் ஃப்ரம் ஹியர். சோ அது வந்து ஆக்சுவலி அவங்க அப்படி எப்படி பேசுறாங்கன்னு கூட ஐம் நாட் ஷுர், பிகாஸ் சென்சஸ் பண்ணா the conclusions might be different. இவங்க வந்து கேக்குற கன்க்ளூஷன்ஸா கூட இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அது பண்ணாதானே தெரியும். பட் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஹேட் ஸ்பீச்சை வச்சுதான் இதை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை ஒண்ணுதான், இப்போதைக்கு வந்து சிஎம் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க, பிஜேபில இருந்து செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல எடுங்க, எங்களுக்கு பிரசிடென்ட் ரூல் வேணாம், நீங்க ஒரு வாரத்துல எங்களுக்கு புது லீடர் வந்து நிறுத்தணும், இல்லைன்னா நாங்களே எங்க லீடரை தேர்ந்தெடுத்து நாங்களே வந்து ஒரு பீப்புள்ஸ் கவர்மெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி இம்பால்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது மிக்ஸ்டா இருக்கும். இங்க வந்து எந்த பவர்ஃபுல் லீடரோட, நிறைய லீடர்ஸ்க்கு அவங்களோட குழு இருக்கும், ஓகேவா. சோ அவங்க வந்து ரேண்டமா வந்து இப்ப நிறைய பேர் இங்க வந்து பிரேனை வந்து பிரேன் ரிட்டர்ன், ஏன் வந்து அவர் சிஎம்ல இருந்து ரிசைன் பண்ண சொன்னீங்க, அவர் தான் இங்க கரெக்டான லீடர்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்களுக்கு வந்து நீங்க காசு கொடுத்து இப்படி பண்ண வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஒருத்த வந்து பாரிஷ் சர்மான்னு சொல்லி, அவ ஒரு ஃபார்மர் பிஜேபி யூத் விங்கோட பிரசிடென்டா இருந்தா. அவன் வந்து பிரேன்னாலதான் மணிப்பூரே பிரிஞ்சது, பிரேன்னாலதான் நாங்க எல்லாம் போய் அவங்கள சுட்டோம், இவங்கள சுட்டோம், பிரேன் இஸ் த கல்பிரிட், அவன் அப்படி வந்து சொல்லியிருக்கான். சோ இட்ஸ் ஜஸ்ட் கன்ஃபியூஷன். ஆனா கோரிக்கை ஃப்ரம் த குக்கீஸோ சைடு இஸ், எங்களுக்கு யூனியன் டெரிட்டரி வேணும், இல்லைன்னா நாங்க வந்து நாங்க கோஆபரேட் பண்றோம் சென்ட்ரல் கவர்மெண்டோட. நான் பிரசிடென்ட் ரூல் கேட்டேன், இப்ப ஃபைனலி வந்துருச்சு, கோஆபரேட் பண்றோம். பட் எங்களால வந்து மெய்தேஸோட பேசுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல டில் தே ஆர் ரெடி. அவங்க வந்து சரி உங்களோட பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வி ஆர் ஓபன் டு இட், அது சொல்ற வரைக்கும் நாங்க பேச மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஒரு குழப்பமான மனநிலை எப்பவுமே இருக்கிறது, அண்ட் சின்ன சின்ன எத்தனிக் குழுக்களா பிரிஞ்சிருக்கனாலேயே எப்பவுமே இந்த கன்ஃபியூஷன்ஸ் எப்பவுமே இருக்கு அப்படின்றது ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கா மேம். இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷனா இருக்கு? இந்தியால வந்து டிஃபரன்சஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். யாரு வந்து நான் தான் டாப்ல இருக்கேன்னு சொல்றாங்களோ அண்ட் ஹூ ஹாஸ் பொலிட்டிக்கல் பவர் டிசைட் ஹூ இஸ் ஹர்ட், இல்லையா. சோ அப்படிதான் இங்கேயும் வந்து அப்படிதான். அவ்வளவு வந்து டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலி தமிழ்நாடுல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். அதனால வந்து இப்போ இந்த ஹோல் டிஸ்கஷன் அபவுட் நாங்க பெரியாரை எடுத்து அவ்வளவு பேசுறோமே, ஏன் வந்து ஜாதிய பத்தி அவ்வளவு பேச மாட்டேங்கிறோம்னு இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் வந்து சீமான போட்டு அப்படி வந்து அட்டாக் பண்றாங்க, ஆனா ஏன் வந்து அந்த சேம் விகர்ல வந்து பெரியாரைட் குரூப்ஸ் ஜாதிய பத்தி நாங்க வந்து ஜாதிக்கு எதிர்ப்பா ஆல்வேஸ் இருந்திருக்கோம்னு சொன்னா போதுமா? சோ இட்ஸ் த சேம் திங். எனக்கு என்னன்னா ஆக்சுவலி எனக்கு இங்க இத பாக்கும்போது ஐ டோன்ட் திங்க் தட் சரி இங்க வந்து துப்பாக்கி குண்டு இதெல்லாம் இருக்கு, அதை தாண்டி வெட்டுறது கொள்ளை, என்ன சொல்றது, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் ஹேப்பன்ஸ் எல்சேர் as well, even more brutal crime. இங்க வந்து இந்த ஸ்ட்ரிப்பிங் அண்ட் இந்த பரேடிங் நடந்தது இல்ல அந்த 2 பெண்களை, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நாங்க வந்து இந்தியால ஆல்ரெடி பாத்திருக்கோமே. நிறைய பேர் அப்போ ஷாக் ஆகி இந்த மாதிரி நடந்ததே இல்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய காஸ்ட் கிரைம்ஸ் வந்து சேம் திங், பெண்களை வந்து லோவர் காஸ்ட் பெண்களை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி வில்லேஜ்ல பரேட் பண்ற அவ்வளவு இன்ஸ்டன்சஸ் இருந்திருக்கு இந்தியால. சோ மணி அகைன்
நார்த் ஈஸ்ட்ல இப்ப மணிப்பூர்ல இருந்து வெளியே இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஐயோ அவ்வளவு கொடூரமா இருக்கு. அப்கோர்ஸ் இட் இஸ் பேட், ஏன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வி ஆர் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா இப்போ லிட்டரலி ஒரு சிவில் வார் மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் இங்க இருக்கிற டிஃபரன்சஸ் பாக்குறீங்கல்ல, அதுக்கு ஒரு பேஸ் இருக்கு. ஏன்னா இங்க இந்தியால பாலிடிக்ஸ் நடக்கிறதே யூசிங் தீஸ் டிஃபரன்சஸ். இப்போ அங்க படிச்சிட்டு இருக்க குழந்தைகள் அவங்களோட கல்விலாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? பெண்கள் அவங்களோட வேலை வாய்ப்பு இந்த இதெல்லாமே இந்த 1.5 வருஷத்துனால எவ்வளவு லேக் ஆகி போயிருக்கும்? இல்ல, நிறைய சில்ட்ரன் வந்து டிஸ்பிளேஸ் சில்ட்ரன்ல பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ் மக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 65-70,000 இஸ் ஒபிஷியல் நம்பர். 65 to 70, அதுல 22,000 வந்து சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க. 20+, 20 to 22,000. நிறைய பேர் வந்து எக்ஸாக்ட் இது வந்து ஒபிஷியல் நம்பர்ஸ். அன்ஒபிஷியலா வந்து ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிற விருப்பம் இல்லாம வந்து ரிலீஃப் கேம்ப் விட்டு போன மக்கள், இல்லாத மக்கள், ஊரை விட்டு மணிப்பூரை விட்டு வெளியே போன மக்கள், வேற போர்டிங் ஸ்கூல்ல போய் படிக்கிற பசங்க, சோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி எப்படி வந்து சரி அங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க ஊரை விட்டு போனாலும் அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்காங்க. மணிப்பூருக்குள்ளவே பாத்தீங்கன்னா நிறைய இந்த டிஸ்பிளேஸ்ட் சில்ட்ரனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா மணிப்பூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஹாரிபிள், எக்ஸெப்ட் சில எக்ஸெப்ஷன்ஸை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஹாரிபிள், ரெகுலரா இருக்காது. ஸோ நான் ரிலீஃப் கேம்ப்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பசங்க வந்து 2nd ரேங்க் 3rd ரேங்க் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களால வந்து ஸ்கூல்ல கூட சரி இவங்க வந்து டிஸ்பிளேஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட நீங்க ஒரு பார்வையில தான் அவங்கள பார்ப்பாங்க. சோ அவங்களால ரிலீஃப் கேம்ப்ல படிக்க முடியல. ஏன்னா ஒரு ரிலீஃப் கேம்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ் ரூம்குள்ள ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 250 ஸ்கொயர் ஃபீட்குள்ள 3 ஃபேமிலிஸ் இருக்கும். ஸோ எப்படி மீனிங் ஒரு 15 to 20 பீப்புள் இருப்பாங்க, எப்படி வந்து பசங்க படிப்பாங்க? ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன், மென்டல் ஹெல்த், டிப்ரெஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க ஈவன் இஃப் தேர் இன் ஸ்கூல்ஸ், வெதர் தேர் ஆக்சுவலி ஏபிள் டு ஸ்டடி, அவங்களால படிக்க முடியுதா, அவங்களால வந்து நிறைய பேருக்கு இந்த பிரேக் இயர் வந்திருக்கு. 2023 அவங்களால ஸ்கூல் ஜாயின் பண்ணாம ஒரு வருஷம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ 2024ல ஜாயின் பண்ண பிறகும் அவங்களால படிக்க முடியுதான்னு என்கிட்ட கேட்டா ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. ஒருத்தங்க வந்து பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஃப்ரீயா வந்து அவங்களால அவங்களோட கரியரை பத்தி யோசிக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிளஸ் இப்போ டிஸ்பிளேஸ்டுன்னு சொன்னீங்கன்னா தேர் இன் ரிலீஃப் கேம்ப். சில பேர்கிட்ட காசு இருக்கலாம், சில பேர்கிட்ட காசு இருக்காம இருக்கலாம். ஸோ ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கொடுக்க முடியுதா, மத்த ஸ்கூல்ல சேர்க்க முடியுதா, தீஸ் ஆர் ஆல்சோ லைக் ஃபேக்டர்ஸ். பட் இங்க வந்து ஜேர்னலிசம் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் ஜேர்னலிசம். ஒரு இஷ்யூ நடக்குது, நாம வந்து இந்த இஷ்யூவை பத்தி ரிப்போர்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஃபேவரபிளா வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும். பிரிட்டி மச் வாட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர் இன் இந்தியா இல்லையா? அது வந்து நேஷனலா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல என்ன நடக்குதா இருக்கட்டும், மணிப்பூரா இருக்கட்டும். ஆனா மணிப்பூர்ல வந்து ஸ்கேல் ஆஃப் வயலன்ஸ் வாஸ் சோ ஹை. சோ யாருமே இங்க ரிப்போர்ட் பண்ணலன்னு நீங்க கேட்டீங்கன்னா வை, ஏன் வந்து இங்க லோக்கல் மீடியா ஹவுசஸ் ரிப்போர்ட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா ஃபர்கெட் அபவுட் குக்கீஸ். இங்க இம்பால்குள்ளவே நிறைய மெய்தேய்ஸ்லயும் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட சர்ச்சஸ் எல்லாம் எரிக்கும் போது இவங்க அதை ரிப்போர்ட் பண்ணல. அவங்களோட சர்ச்சஸ், மெய்தே கிறிஸ்டின்ஸோட சர்ச்சஸ் வந்து more than 200-250 have been burned. மெய்தே கிறிஸ்டின்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. நீங்க மெய்தேயில இருந்து கிறிஸ்டியானிட்டில இருந்து கன்வெர்ட் பண்ணுங்க, சனமஹிசம்க்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை அடிச்சிருக்காங்க, துரத்தி இருக்காங்க. அது கூட இங்க ரிப்போர்ட் பண்ணலாம். சோ எனக்கு என்னன்னா இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். எனக்கு தெரியல யார் என்ன பிரேன் வந்து எவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து நான் அவ்வளவு மீடியா ஹவுசஸ் இருக்கீங்க, சேர்ந்து வந்து நாங்க இதை ரிப்போர்ட் பண்ணா நீங்க டிசைட் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க ரெகுலரா நீங்க மே 3rd இருந்து ஃபுல்லா ஒரு 2-3 months ஆர் டில் நவ் நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா குக்கி டெரரிஸ்ட், இல்லீகல் இமிகிரண்ட், நார்கோ டெரரிஸ்ட் இப்படிதான் பேசுறாங்க. சோ அது வந்து நியூஸ், மணிப்பூர் நியூஸ் சொல்ல முடியாது, அது மெய்தே நியூஸ் சொல்லலாம். அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. ஆனா மக்களால கூட இங்க வந்து ஓப்பனா மக்கள் இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸால இங்க பேச முடியல. சோ இண்டிவிஜுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட விடுங்க, இண்டிவிஜுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து சில சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா பொலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும் ஃப்ரம் ஆப்போசிஷன், அவங்க பேசும்போது அவங்களை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க,
அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் இந்த அரம்பை தெங்கல் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து மன்னிப்பு சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமே நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்களுக்கு வந்து டோட்டலி வந்து ஒரு ஃப்ரீடமே இல்ல. தட் இஸ் ஃபார் ஷோர் நாட் தேர். அவங்களால வந்து பேசவே முடியாது. பேசினா வந்து இவங்க போய் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய வாட்டி அட்டாக்கும் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு மியூசிஷியன் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த ஆஃப் ஸ்பாட் டைம்ல எல்லாம் இரவும் ஷர்மிளா பத்தி பேசுனீங்களா, அந்த ப்ரொடெஸ்ட் டைம்ல எல்லாம் ரெகுலரா மியூசிக் பண்றவரு. அவர் வந்து ஏதோ ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டாருன்னு சொல்லி அவரை போய் அடிச்சு அதுக்கப்புறம் ஹிஸ் பிகம் கம்ப்ளீட்லி குவைட். சோ யா, ஃப்ரீடம் வந்து ஒரு கவர்மெண்டே வந்து ஒரு சில குரூப்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்ட் ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த குரூப்ஸ், துப்பாக்கி இருக்கிற குரூப்ஸ் வந்து போய் அட்டாக் பண்ணதானே செய்வாங்க. இந்த குழுக்களை வந்து ஃபார்ம் பண்ண ரீசனே அதுதான், மக்கள் வந்து பேசாம இருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த சிஎம் வந்து கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே வந்து யாராவது பேஸ்புக்ல சின்ன சின்ன பசங்க 20 இயர்ஸ் 21 இயர்ஸ் இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் வாட் எவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டும் போது அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிஎம் இவரு. சோ மணிப்பூர்ல நிறைய வருஷமாகவே வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்ல. இண்டிபெண்டன்ட் அண்ட் பொதுவாவே வந்து another thing, பொதுவாவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இன்சர்ஜென்சி இருக்கிற ஏரியாஸ்ல வந்து மக்களால அவ்வளோ ஒப்பீனியன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு துப்பாக்கிய வந்து உங்க உங்க நேரா வச்சு நீ பேசினா உன்னை சுட்டுடுவேன்னு சொல்லும் போது மக்களால பேச முடியுமா? தட்ஸ் த கொஸ்டின்.